வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ரொம்ப நாள் ஆச்சு மரணத்தை பற்றி பேசி இல்லையா? இன்னொரு பாதிப்புக்குள்ளான ஒரு மரணத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு அழகிய குடும்பம். அப்பா விமானப்படை அலுவலகத்துல கண்காணிப்பாளர், சூப்பரிண்டென்டென்டா ஒர்க் பண்றார். அம்மா ஒரு புகழ்பெற்ற தனியார் பள்ளியில ஆசிரியை. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அவர்கள் இருவரும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில 6ஆம் வகுப்பும் 1ஆம் வகுப்பும் படிக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல போறது அந்த 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 7 வயது மகனை பற்றி தான். மகனுடைய பெயரை மட்டும் சொல்லுகிற, மற்ற பெயர்களை தேவையில்லை. ஆத்விக், அந்த பையனுடைய பெயர் ஆத்விக். தூத்துருன்னு அழகா இருந்தக்கூடிய ஒரு குட்டி பையன், சுட்டி பையன். தினந்தோறும் அவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் பள்ளியிலிருந்து வந்து விடுவார்கள், இவர்களும் பணியை முடித்து வந்து விடுவார்கள். மாலையில் அங்க விமானப்படை குடியிருப்பு இருக்கு. அந்த குடியிருப்புல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானத்துல பெற்றோர்கள் எல்லாம் வாக்கிங் போவாங்க. சுற்றி பிள்ளைகள் எல்லாம் அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. ஆத்திக்கு ரொம்ப ஃபுட்பால் ஃபேம். அவர் ஒரு நல்ல கால்பந்து விளையாட்டுல ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். கோல் கீப்பரா இருந்து அன்னைக்கு விளையாடிக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு சுட்டி பையன் பால் அடிக்கிறான். அந்த கோல் கம்பத்துல பட்டு, இரும்பால் செய்யப்பட்ட கோல் கம்பம், அது எந்த நிலையில இருந்தது என்று தெரியல, பராமரிக்கப்படாமல் இருந்துச்சான்னு தெரியல. அந்த பால் அடிச்ச ஸ்பீட்ல அந்த இரும்பு கோல் கம்பம் ஆத்விக்கோட பின் மண்டையில் தாக்கி அந்த குழந்தை சுருண்டு விழுந்து விடுகிறான். அந்த இடத்திலேயே நிறைய ரத்தம் போகுது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க பார்க்க முடியல. அரசு மருத்துவமனைக்கு அனுப்புறாங்க. அங்க போகும்போது செக் பண்ணா வர வழியிலே அந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். மிக ஒரு கொடூரமான ஒரு விஷயம். பெற்றோர் கண் எதிரிலேயே நடக்கிற ஒரு மிக அசாதாரணமான ஒரு விபத்து. அவ்வளவு பெரிய விமானப்படை அதிகாரிகள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வளாகத்துல எவ்வளவு மோசமாக அந்த கோல் கம்பம் பராமரிக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் அந்த அடிப்படையான விபத்துக்கு காரணம். எவ்வளவு மோசமாக துருப்பிடித்து அது தகுதியற்ற நிலையில் இருந்திருக்கிறது என்பது. இதே நேரத்தில் பலர் அந்த இடத்தில் இருந்து அந்த கோல் கம்பம் விழுந்திருந்தால் பலருக்கும் அந்த ஆபத்து ஏற்பட்டிருக்கும். ஆத்விக் துருவென்று சுட்டியாக தெரிந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை பெற்றோர் கண்ணெதிரிலேயே அடிபட்டு விபத்துக்குள்ளாகி இறந்து போகின்றான். எவ்வளவு ஒரு இறுக்கமான சூழ்நிலை அந்த குடும்பத்திற்கு இல்லையா? மகிழ்ச்சியாக கடந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விபத்து. இதுபோல் எதிர்பாராத விபத்துக்களை நாமும் அடிக்கடி சந்திக்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நம்மால் எடுத்துக்கொள்ள முடியுமா? கொஞ்சம் சிந்திப்போம். இதற்காகத்தான் இத்தனை போராட்டங்கள், இத்தனை வேகங்கள், இத்தனை ஓயாத பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். எனவே மரணம் கொடூரமானதுதான். அதே நேரத்தில் எதிர்பாராத மரணங்களை சந்திக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இருக்கட்டும்: நாமும் எதிர்பாராதவர்கள். we are also unexpected. எனவே நம்முடைய வாழ்க்கையை யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்து வாழ முடியுமோ வாழ்ந்து முடிப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய கோடை காலத்துல ஒரு சிலர் சின்ன டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த சிறுநீர் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எளிமையான விஷயங்களை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல சிறுநீர் போறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய நிறைய ஏற்கனவே நான் ஒரு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருப்பேன், ஆரம்ப கட்டத்துல சொல்லியிருப்பேன். நம்முடைய ஷூலாம் போட்டுக்கிட்டு தான் நம்முடைய வேலைகள்லாம் செய்யறோம். பெரும்பாலும் ஷூ போடுறோம், செருப்பு போடுறோம், எல்லாம் போடுறோம் இல்லையா? இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது நம்முடைய பாதங்களை கழுவி விட்டு வீட்டுக்குள் செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னா, நம்ம முதல்ல வீட்டுக்கு வந்த உடனே தண்ணீர் குடிக்காமல் அதற்கு முன்பாக நம்முடைய பாதங்களையும் கைகளையும் கழுவி விடுவோம். நம்முடைய பாதங்களை நினைத்தவுடன் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தூண்டப்பட்டு நம்முடைய சிறுநீரக மண்டலம் செயல்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது நம்முடைய சிறுநீர் வெளிவருவதற்கு உத்வேகத்தை கொடுக்கும்.
அதை செய்துவிட்டு அதன் பிறகு தண்ணீரை குடியுங்கள். உங்கள் உடல் பாதுகாப்பாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். முடிந்த அளவுக்கு அதனாலதான் பழைய காலத்துல எல்லாம் வீட்டுல முன்னாடி தொட்டில தண்ணி வச்சிருப்பாங்க, காலை கழுவிட்டு உள்ள வாங்கன்னுவாங்க. அந்த காலை கழுவுறது தூய்மையாகவும் இருக்க உதவும். அதே நேரத்தில் நம்முடைய சூட்டை தணிப்பதற்கும் சிறுநீர் வெளியேறுவதற்கான உத்வேகத்தை கொடுப்பதற்குமான ஒரு மருத்துவ முறை தான் அது. அதனால முதல்ல காலை கழுவுவோம். அந்த பாதங்கள் நனையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லாமே நடக்கும். வாழ்க மகிழ்வுடன்.